அதியமான் கோட்டை கால பைரவர் கோவில் பற்றிய சிறப்பு வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தர்மபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த புகழ்பெற்ற ஆலயம் பக்தர்கள் அதிகமா தரிசிக்கிற முக்கிய ஆன்மீக தலமா இருக்கு. சங்ககால அரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி ஆட்சி காலத்தோடு தொடர்புடைய வரலாற்று பின்னணியை கொண்டதா இந்த தலம் சொல்லப்படுது. அந்த காலத்துல இருந்த அதியமான் கோட்டை பகுதியில இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். இந்த ஆலயத்தின் மிக முக்கிய அம்சம் என்னன்னா, கால பைரவர் இங்க பிரதான மூலவரா இருக்கிறாரு. பொதுவா சிவன் கோவில்களை துணை தெய்வமா இருக்கிறவர் பைரவர், இங்க முதன்மை தெய்வமா இருக்கிறது அபூர்வமானது. இந்த கோவில்கள்ல நடக்கிற ராகு கால பூஜை ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. தொழில் வளர்ச்சி, வழக்குகள்ல சாதகமான முடிவு, வாழ்க்கை தடைகள் நீங்கணும் அப்படின்ற நோக்கத்துல பக்தர்கள் திரளா வந்து கலந்துக்கிறாங்க. அதே போல மாதந்தோறும் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நாள்ல சிறப்பு பூஜைகள் நடக்குது. பைரவரின் வாகனம் நாய் அப்படிங்கறதால பக்தர்கள் நாய்களுக்கு உணவு கொடுக்கறதும் இத்தலத்தின் சிறப்பு. இந்த கோவில் தர்மபுரி நகரத்திலிருந்து சுமார் 6-8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பேருந்து மற்றும் ஆட்டோ வசதிகள் ரொம்ப எளிதாவே கிடைக்குது. காலை மற்றும் மாலை நேரங்கள்ல கோவில் திறந்திருக்கிற நிலையில குறிப்பா ராகு காலம் மற்றும் இரவு பூஜை நேரங்கள்ல பக்தர்கள் அதிக அளவுல வருகை தராங்க.